Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am having my technical champion Veera Vijay along with me. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் பார்க்கணும், ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? If a number of forces are acting at a point, the resultant will be inclined at an angle theta with the horizontal axis such that. நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எண்ணிலடங்கா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். எண்ணிலடங்கா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு காம்போனண்ட்டாக இது பண்ணி சால்வ் பண்ணி ஹாரிசான்டல் காம்போனன்ட் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் சொல்லுவாங்க. ஹாரிசான்டல் வந்து சிக்மா ஹெச்னு சொல்லுவாங்க, வெர்டிகல் காம்போனன்ட் சிக்மா வி. ஸோ ரிசல்ட் எங்கேயோ ஆக்ட் ஆக போகுது. அது என்ன ஆங்கிளில் ஆக்ட் ஆகும், தீட்டா ஆங்கிளில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டேன் தீட்டாக்கு வந்து நமக்கு இங்கே இருக்க சிக்மா வி வந்து இங்கே கொண்டு வந்தா இது சிக்மா வி. டேன் தீட்டானா ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஆப்போசிட்ல யார் இருக்கான்னா வி தான் இருக்கான். ஸோ சிக்மா வி பை Sigma ஹெச் அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ நமக்கு இதில் என்னன்னா ரெண்டுமே ப்ராடக்ட் வராது, நன்னாதிஸ் வராது. ஹெச் பை வியா வி பை ஹெச்ஆ அப்படின்னு தான் இது. ஆப்போசிட்ல வெர்டிகல் இருப்பான், அட்ஜசன்ட்ல ஹரிசான்டல். ஸோ அட்ஜசன்ட்ல ஹரிசான்டல் இருப்பான்றதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த ஃபார்முலா ஒரு எளிமையான ஃபார்முலா தான், ஆனால் எக்ஸாமில் பார்க்கும்போது இது பிரம்மாண்டமாக தெரியும். சிம்பிளா டேன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு இந்த இது பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு சிக்மா வி பை சிக்மா ஹெச் அப்படின்றது தான் என்னது. இஃப் நம்பர் ஆஃப் forces acting at a point, resultant angle theta. Resultant angle theta will be, tan theta equal to sigma v by sigma h. Thank you, champion.